வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குடும்பத்தில் உங்களை மதிக்காமல் நடத்திய சில உறவுகள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு குறைந்து கொண்டே போகும். ஆனால் வெளிவட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் கூட குடும்பத்தில் நமக்கு கிடைக்கவில்லையே என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்த விஷயங்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். பெற்ற குழந்தைகள் கூட உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். ஆனால் குழந்தைகள் கேட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் அவர்களுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தீர்கள். ஆனால் அவர்கள் ஏன் உங்களை புரிந்து கொள்ளவில்லை? இது அவர்களுடைய தவறா, அல்லது நம்ம அவர்களை அப்படி வளர்த்து விட்டோமா, அல்லது கிரகநிலைகளின் சூழ்நிலைகளால் இப்படி ஏற்படுகிறதா என்று மனநிலைகளில் நீங்கள் போட்டுக்கொண்ட தேவையில்லாத எண்ணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சிம்மம் ராசி என்பர்களை, வெளி உலகம் உங்களை மதிக்காமல் இருந்தால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. மதிக்காமல் உங்களை அவமானப்படுத்திய நபர்களை எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் நம்முடைய சொந்த குடும்பத்திலேயே நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போல தோன்றினால் அந்த வழி மிகவும் ஆழமாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் வரவழைத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுதான் இன்னும் நடந்து கொண்டும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் நிச்சயமாகவே இருக்கலாம். நீங்கள் குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அனுபவங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். நீங்கள் செய்த தியாகங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றிய ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் தங்களுடைய பங்களிப்பு முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று உணர்ந்த ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பல முறை பதில் சொல்ல நினைத்தும் குடும்ப அமைதியாகவே மாறிய ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த மௌனங்கள் உங்களுடைய பலவீனங்களாக மட்டும் இருக்காது, உறவை பாதுகாக்கும் உங்களுடைய முதிர்ச்சியின் அடையாளமாகவே அது பார்க்கப்பட்டிருக்கலாம். காலங்கள் பல நேரங்களில் அமைதியாக உழைத்தவரின் மதிப்பை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அதைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கொண்டு வரப்போகிறது. அதே போல உங்களுடைய உழைப்பையும் மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை. நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் அந்த உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக பகல் இரவு பார்க்காமல் உங்களது முழு திறமைகளையும் உயர்வைகளையும் கொட்டி உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அல்லது உங்களுடன் இருந்த தந்திரக்காரர்களோ அதை தட்டி பறித்து கொண்டு போன ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். உழைப்பு உங்களுடையதாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கான பெயரும் புகழும் லாபங்களும் மற்றொருவருக்கு கிடைத்த போது உங்களது உழைப்பின் மீதே உங்களுக்கு ஒரு சலிப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். நம்ம மாடு போல உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உழைக்காமல் அவர்கள் எல்லா விதமான பெயர்களையும் அங்கீகாரங்களையும் ஏன் சம்பளத்தை முதற்கொண்டு அதிகமாகவே வாங்கி கொண்டு செல்கிறார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டு நினைத்து வைத்திருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது இப்படியே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நீங்கள் யோசித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் அதனை புரிந்து கொண்டு நடந்தாலே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான மாற்றங்களை நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். சிம்மம் ராசி என்பர்களே, மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகலாம். அது உறவினர்களை தேடி போனாலும், பணத்தை தேடி போனாலும், வேலைக்கு போனாலும் இந்த ஒரு நாளில் அலைச்சல்கள் ஏற்பட்டு உடல் வலியானது இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு வந்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள்
நீங்கள் எந்த முடிவையும் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். சந்தையில் நிலவி வந்த மந்த நிலைமைகளானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டு உங்களுடைய கடைக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ புதிய வாடிக்கையாளர்களின் வருகைகள் இப்பொழுது அலைமோதப் போகிறது. எனவே அந்த லாபத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதை எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. உங்களின் கனிவான வாடிக்கையாளர்கள் சேவையும் தரமான அணுகுமுறைகளையும் புதிய வாடிக்கையாளர்களை நிரந்தர வாடிக்கையாளராகவே இப்பொழுது மாற்றி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிட்டது. வியாபாரத்தை புதிய கிளைகள் மூலம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்களும் இப்பொழுது உண்டாக்கலாம். வியாபார போட்டியாளர்களை விட உங்களுடைய நிறுவனத்தின் விற்பனைகளையும் லாப வரம்பும் பல மடங்கு உயர்த்தும். உங்களை அது வெற்றிகரமான தொழிலதிபராகவே உங்களை நிச்சயமாகவே வழிநடத்தி காட்டும். தேங்கி நின்ற சரக்குகள் அனைத்தும் நல்ல விலைக்கு இப்பொழுது கைமாறாக மாற்றப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து எந்த விதமான ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் போதுமான அளவுக்கு இப்பொழுது வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சூரியனின் ஆதிக்கம் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை குணத்துடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தொடர்பு படுத்தி உங்களுக்கு தானாகவே தன்னம்பிக்கையும் உங்களுடைய மரியாதையும் இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே இந்த நேரத்தையும் காலத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். இதெல்லாம் நடக்குதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நன்றி, வணக்கம். மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை. நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் அந்த உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக பகல் இரவு பார்க்காமல் உங்களது முழு திறமைகளையும் வியர்வைகளையும் கொட்டி உழைத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அந்த வெற்றியின் கனி உங்களுடைய கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அல்லது உங்களுடன் இருந்த தந்திரக்காரர்களோ அதை தட்டி பறித்து கொண்டு போன ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். உழைப்பு உங்களுடையதாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கான பெயரும் புகழும் லாபங்களும் மற்றொருவருக்கு கிடைத்த போது உங்களது உழைப்பின் மீதே உங்களுக்கு ஒரு சலிப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். நம்ம மாடு போல உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உழைக்காமல் அவர்கள் எல்லா விதமான பெயர்களையும் அங்கீகாரங்களையும் ஏன் சம்பளத்தை முதற்கொண்டு அதிகமாகவே வாங்கி கொண்டு செல்கிறார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டு நினைத்து வைத்திருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இது இப்படியே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்காது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நீங்கள் யோசித்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் அதனை புரிந்து கொண்டு நடந்தாலே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான மாற்றங்களை நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். சிம்மம் ராசி என்பர்களே, மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகலாம். அது உறவினர்களை தேடி போனாலும் பணத்தை தேடி போனாலும் வேலைக்கு போனாலும் இந்த ஒரு நாளில் அலைச்சல்கள் ஏற்பட்டு உடல் வலியானது இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு வந்தால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக நீங்கள் எந்த முடிவையும் எடுத்து பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். சந்தையில் நிலவி வந்த மந்த நிலைமைகளானது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டு உங்களுடைய கடைக்கோ அல்லது நிறுவனத்திற்கோ புதிய வாடிக்கையாளர்களின் வருகைகள் இப்பொழுது அலைமோதப் போகிறது. எனவே அந்த லாபத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதை
அதை எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க போகிறது. உங்களின் கனிவான வாடிக்கையாளர்கள் சேவையும் தரமான அணுகுமுறைகளையும் புதிய வாடிக்கையாளர்களை நிரந்தர வாடிக்கையாளராகவே இப்பொழுது மாற்றி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பெரிய ஆர்டர்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் வந்துவிட்டது. வியாபாரத்தை புதிய கிளைகள் மூலம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்களும் இப்பொழுது உண்டாக்கலாம். வியாபார போட்டியாளர்களை விட உங்களுடைய நிறுவனத்தின் விற்பனைகளையும் லாப வரம்பும் பல மடங்கு உயர்த்தும். உங்களை அது வெற்றிகரமான தொழிலதிபராகவே உங்களை நிச்சயமாகவே வழிநடத்தி காட்டும். தேங்கி நின்ற சரக்குகள் அனைத்தும் நல்ல விலைக்கு இப்பொழுது கைமாறாக மாற்றப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள்